வந்துட்டு மிட் செஸ்ட் ரீஜன்ல இருக்கு அப்படின்னா செமி ஃபவுலர் பொசிஷன். செமி ஃபவுலர் பொசிஷன் இந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ ஸ்லாண்டிங் பொசிஷன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை வந்து படுக்க வச்சு ப்ரூக் லைன்ல வந்துட்டு லைக் பண்ணி வைக்கிற இந்த பொசிஷன் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா செமி ஃபவுலர் பொசிஷன். ஓகேங்களா. ப்ரூக் லைன்ல முட்டி ரெண்டையும் மடக்கி படுத்திருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஹிப்பல் ஃபங்க்ஷன் பண்ணி இருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூக் லைன். ப்ரூக் லைனே ஸ்டாண்டிங் அப்பர் பாடியை ஸ்லாண்டிங்காக வச்சு பார்த்தோம்னா அது பேர் பார்த்தீங்கன்னா செமி ஃபவுலர் பொசிஷன். ஓகேங்களா. ஸோ இந்த பொசிஷனை மீட் பண்ணி மிட்தொராக்ஸ்ல வந்துட்டு அக்குமுலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த பொசிஷன் மீட் பண்ணணும். இதுவே லோவர் லோபுலர் ரீஜன்ஸ்ல வந்துட்டு அக்குமுலேஷன்ஸ் ஹெவியா இருக்கு அப்படின்னா பேஷண்ட்டை வந்துட்டு ப்ரோன் லைன்ல படுக்க வச்சுட்டு ப்ரோன் லைன்ல இருந்துட்டு ஹிப் ரீஜனை எலிவேட் பண்ற பொசிஷன் வச்சுக்கோங்கன்னா ஸோ அப்பர் பாடி வந்து பாத்தீங்கன்னா டவுன்வர்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டவுன்வர்டா இருக்கும்போது பாத்தீங்கன்னா லோவர் லோப்ல இருக்க பேஷண்ட்ஸ் வந்து கிராவிட்டி அசிஸ்டன்ட் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா டவுன்வர்டா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஒவ்வொரு லோப்ஸ்க்கான பொசிஷன், பாஸ்டரல் ரைட்டிங்ஸ்க்கான பொசிஷன்ஸ். ஓகே. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ப்ராக்டிகல் கிளாஸஸ்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷனிங், பாஸ்டரல் ரைட்டிங்ஸ்ல பேஷண்ட்டை வந்து பொசிஷன் பண்றதுனால அவங்களோட மியூக்கஸ் செக்ரீஷன் எப்படி நம்ம ட்ரெயின் பண்ண போறோம்னு பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ பேஷண்ட் வந்துட்டு பொசிஷனிங் பண்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுப்பைன் லைன் பொசிஷன். ஓகே. ஸோ சுப்பைன் லைன் பொசிஷன்ல வந்துட்டு படுக்க வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேஷண்ட் வந்து நார்மலாக சுப்பைன் லைனில் படுக்க வைக்கணும். தென் அந்த பில்லோ ஸோ எப்போவுமே சுப்பைன் லைனில் படுக்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பில்லோ வந்து நீ கடியில் இருக்கு. ஏன் பில்லோ வந்து நீ கடியில் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீ கடியில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட லோ பேக் மசில்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகும். ஸோ லோ பேக் மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டயஃப்ரம் ரிலாக்ஸ் ஆகும். டயஃப்ரம் ரிலாக்ஸ் ஆகிறதுனால செஸ்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் எப்போவுமே வந்து இந்த கண்டிஷனில் யாருக்குமே லோ பேக் பெயின் இருக்கிற பேஷண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் வலிக்குது திடீர்னு முது வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ பில்லோ வந்து நம்ம நீ கடி பொசிஷனில் தான் வைக்கணும். எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தப்பாக வந்துட்டு பில்லோ வைக்கிறது பார்த்தீங்கன்னா இப்படி வைப்பாங்க. ஸோ இப்படி வைக்கிறது எனக்கு யூஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே பில்லோ வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீக்கு அடியில் வச்சிங்க இந்த பொசிஷனில் வைக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த பொசிஷனில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லோ பேக் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் ஆகும். ஸோ பேசிக்காக இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஸோ அவங்களோட அப்பர் லெக்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரிலாக்ஸ்டு பொசிஷன் இருக்கு. ஸோ அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ரிலாக்ஸேஷன் பொசிஷன். ஓகேங்களா. ஸோ சுப்பைன் லைனில் இந்த ரிலாக்ஸேஷன் பொசிஷன். ஸோ பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டே நம்ம வந்துட்டு வைப்ரேஷனோ இல்லை சேக்கிங்கோ பீட்டிங் பவுண்டிங் டேக்கிங் அந்த மாதிரி நிறைய செஸ்ட் ஃபிசியோதெரபி டெக்னிக்ஸ். ஸோ அதில் எது கொடுக்குறோமோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிலாக்ஸிங் பொசிஷன் வச்சோம்னா ஸோ நம்ம அடுத்து கொடுத்த பீட்டிங் பவுண்டிங் டெக்னிக்கோட வைப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டில் வந்துட்டு ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற வைப்ரேஷன் சென்சேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற மியூக்கஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு டீப்பராக கொண்டு வரும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி டீப்பராக கொண்டு வரும்போது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் வரும்போது எல்லா செக்ரீஷன்ஸும் ஏர்வே பண்ணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அன்கான்ஷியஸ் பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு உள்ள வந்துட்டு ட்ரக்கியோஸ்டமி டியூப் இருக்கும். ஓகேங்களா. ட்ரக்கியோஸ்டமி டியூப் போட்டு வென்டிலேஷனில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ வென்டிலேட்டர் மிஷின் இருக்குல்ல. ஸோ மிஷின் வந்துட்டு ட்ரக்கியோஸ்டமி பண்ணி ஒன்று மவுத்தோலே கொடுத்துருவாங்க, இல்லை டேரெக்டாக வந்துட்டு ஃபேரிங்ஸில் வந்துட்டு இன்ஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க, ட்ரக்கியோஸ்டமி கொடுத்துருவாங்க. இது அன்கான்ஷியஸ் பேஷண்ட்டாக இருந்தாலும் சக்ஷன் மிஷின் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் போகிற கிளினிக்கல் போஸ்டிங்ஸ் எல்லாம் போனீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஷனிங் மிஷின்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நல்லா இந்த லென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஷனிங் டியூப் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரக்கியோஸ்டமி டியூப் வழியாக பார்த்தீங்கன்னா உள்ள இன்சர்ட் பண்ணி அவங்களோட த்ராட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா சக்கன் அது வந்து மிஷின் வந்து சக் பண்ணும். ஸோ சக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற மியூக்கஸ் எல்லாம் உறிஞ்சி. ஓகேங்களா. இது அன்கான்ஷியஸாக இருக்கிற பேஷண்ட். அதே கான்ஷியஸாக இருக்கிற பேஷண்ட்டு நம்ம வைப்ரேஷன் பண்ணி எல்லாத்தையுமே இது பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இரும்ப சொல்லணும். ஸோ இரும்புங்க ஆரஞ்சு வந்து இரும்புறதுக்கு நம்ம என்ன இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் காஃபிங். ஓகே. காஃப் பண்ண சொல்லணும், இல்லைன்னா ஹஃப் பண்ண சொல்லணும். ஓகேங்களா. ஸோ காஃபிங்னா இது காஃப், ஹஃப்னா அது
வெறும் காற்றை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து எக்ஸ்பெல் பண்ணுறது தான் ஹஃபிங்னு பேர். ஓகேங்களா? இது காஃப்.